அடைக்கலமே. ஒரு அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அந்த ஒரு ஸ்டான்ஸ் கையை தட்டிப்பான அவர் Hallelujah, hallelujah. Hallelujah. Thank you அப்பா, இந்த பிரசன்னத்திற்காக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரை என்னை மறைத்துக் கொள்ளும், உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:10 வாசிங்க பார்க்கலாமே. 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிப்பதற்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்களுடைய நீதியின் விளைச்சலை. விதைக்கிறவனை விகத்தை கொடுப்பாரு, ஆனா எதை வர்த்திக்க செய்வாரா? நீதியா விதைச்சியன்னா வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. நம்ம இதை மட்டும் எழுப்போம், விதைக்கிறவனு விதையும் அறுக்கிறவனுக்கு. ஆனா ஆண்டவர் அதை சொல்றாரு, எப்படி விதைக்கணுமா? நீதியாய். அது எப்படியும் விதைக்க சொல்லல, அதை நீதியா நீங்க விதைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓடுகிறவன் எப்படி ஓடணுமா? ஒழுங்கின்படி ஓடணும். அப்போ ஒழுங்கின்படி ஓடணும்னா முறை இல்லாமல் ஓடக்கூடாது, கற்றுக்கொண்டு ஓட வேண்டும். ஆமென் சொல்லக்கூடாது. முறைகளை கற்றுக்கொண்ட, நீதியை முதல்ல கற்றுக்கொண்டாதான் அந்த நீதியின்படி நமக்கு விதைக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய நீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அறிந்து கொள்வதற்கு நிச்சயமா விரும்பணும். அந்த நீதியை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? முதலாவது ஆண்டவர் சங்கீதத்தில் 99 நீங்க பார்த்தீங்கன்னா 91 அதிகமாக கர்த்தர் இதுக்கு ஏற்கனவே நான் கொடுத்த வசனமாக இருந்தாலும் நான் மறுபடியும் எனக்கு ஆவியில் ஏவப்படுகிறபடினாலே நான் மறுபடியும் அதை பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அவர் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் ஆண்டவர் விரும்புகிறது உங்களிடத்தில் வாஞ்சை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வாஞ்சையா இருந்தா நான் அவனை விடுவிப்பேன். சோத்ரம். அல்லேலூயா. அப்போ அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறதுனால அவனை நான், அல்லேலூயா, உன்னை சொல்லிட்டான். இயேசு உண்மையாகவே ஜீவிக்கிறார். ஆமென். அவர் உண்மையாகவே ஜீவிக்கிறார் என்று அறிகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த வேதத்தை ரொம்ப பயந்து வாசிப்பாங்க. சிலருக்கு அந்த ஜெய்வன் ஜெயிக்கிறார் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. என்ன அப்படின்னா, பைபிள்லாம் தெரியும், ஆனால் ஆண்டவரோடு ரொம்ப பழகி இருக்க மாட்டாங்க. நம்ம தேவனோடு கூட இருக்கிற நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான். எப்படின்னா, ஆண்டவரை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறான் பாருங்க. அதில் ஒரு வார்த்தை இருக்கும், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை நான் விடுவிப்பேன். இல்லையா? உயர்ந்த அடைக்கலத்தில் போய்வான். என் நாமத்தை, அது நாமத்தை அறிகிறது என்பது ஒரு மனுஷன் நம்மளை உயர்த்த போறதே இல்லை. எப்படியாவது தேவன் அவர் நம்மளை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாரு, யாரை கொண்டாது நம்மளை உயர்த்திடுவார். ஒரு மனுஷனை நம்பி இருக்கக்கூடாது, யாரையும் நம்பி. மனுஷனுங்க முகத்தை மட்டும் மறந்துடணும். ஐயா, அதை மட்டும் நீங்க மறந்துட்டீங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. அல்லேலூயா. தேவனுடைய முகத்தை நம்ம மறக்கவே கூடாது.
அதனாலதான் அவர் சூப்பரா சொல்றார் பாருங்க, அவருடைய வாஞ்சையை பாருங்க. உன்னதமான மறைவில் இருக்கிறவன், அவர் என்ன சொல்றாரு? உன்னதமான மறைவில் அவன் இருக்கிறான், என்ன சர்வ வல்லமை உள்ள கரம் அவனை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அப்ப அந்த மறைவில் இருக்கணும்னா முதல்ல நீதியின் படி விதைக்கணும். அப்பதான் அந்த பலனை, சர்வ வல்லனுடைய மகிமையை நம்ம காண முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அல்லேலூயா. போங்க பாஸ்டர், நீங்க எங்களை ஆசீர்வதிச்சாலும் ஆசீர்வதிக்காம இருந்தாலும் நாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லக்கூடாதா? உன்னதமான மறைவில் இருக்கிற அனுபவத்தை நாம வாஞ்சிக்கணும். ஆமென் சொல்ல. ஆண்டவரே, நான் உங்க மறைவில் நான் வரணும்னா நான் என்ன செய்யணும்? பைபிளில் சொல்லுது பார்த்தீங்கன்னா, அவர் உள்ளங்கையில் நீங்க அடங்கிருங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க, அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும். முதல்ல எப்படி இருக்கணும்? அடங்கி. எப்படின்னா ஒரு இடத்துல அப்பா பாதத்துல உட்கார கற்றுக்கொள்ளணும். ஆமென். கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள். அப்ப முதல்ல ஆண்டவருடைய மறைவு வரணும்னு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்திருக்கிறது பாக்கியம் உங்களுக்கு உண்டா? பஸ் காத்திருக்காலே 10 நிமிஷம் ஆகலைன்னா 10 நிமிஷம் கூட ஆயிட்டுன்னா என்ன வெப்பராலம் வருது. சோத்திரம். எல்லா பஸ் எனக்கெல்லாம் அப்படி இல்லை, அவ்வளோ பொறுமைனா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையா இருக்கிற பிள்ளைகள் எங்க போனாலும் பொறுமையா இருக்கும். முதல் நமக்கு பொறுமை ட்ரைனிங் எங்க தர்றாரு தெரியுமா? இந்த உலகத்துல வாழணும்னா ரொம்ப பொறுமை தேவை. அப்ப இந்த இடத்துல ஒரு 5 மணிக்கு ஒரே இடத்துல இருந்து சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இருந்தா எங்க போனாலும் அது பொறுமையா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா முதல்ல என் பிள்ளையை ட்ரெயின் பண்றாராம். நீ முதல்ல அமைதியா இருந்து பழகுமா. முதல்ல உனக்கு அமைதி வேணும். இந்த உலகத்துல அமைதியா இருந்தாதான் எனக்கு சித்தத்தை ஒன்னிலிருந்து செய்த முடியும். அப்போ எத்தனை பேர் நான் அமைதியா போது, ஆண்டவரே 3 மணி நேரம் அப்பா பாதத்துல இருக்கிறேன், பரவாயில்ல, நான் எனக்கு அந்த பாக்கியத்தை கொஞ்சம் பாச தந்திருக்காரு கர்த்தர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோத்திரம். இல்லை எனக்கு மூஞ்ச பாக்குறீங்களா? ஆண்டவருக்கு மூஞ்ச பார்க்க தான் சொல்றேன். 3 மணிக்கூறாவது கர்த்தர் சமூகத்துல இருந்து பழகணும். அவர் பிரசனை மட்டும் இருந்து பழகிட்டீங்க, அவரை கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிட மாட்டேன், உங்களை தேடி வந்துருவாரு. அல்லேலூயா. சோத்திரத்தோட இருங்க. ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தட்டும். அப்போ வாஞ்ச, இந்த சங்கீதக்காரனுக்கு பயங்கர வாஞ்ச எப்படின்னா, அவருடைய மறைவிலே நான் இருக்கிறோம். ஏன் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டான் தெரியுமா? முதல்ல என்னன்னா, அவர் மறைவில் இருக்கணும்னு ஆசைப்படணும், மறைவில் இருந்து இருக்கணும். ஆமேன்னு சொல்லக்கூடாதான்? அவன் மறைவை எதுக்கு தேடனான் தெரியுமா? அடுத்த வசனத்துல பாருங்க, அவரு தெனாவட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நான் உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்குறேன் அப்படின்னு நீங்க யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு விரோதமா மந்திரவாதத்தை அனுப்பி பாரு, ஒன்னு அணுகாது. நான் யாருக்க மறைவில் இருக்கேன்? அப்படியே ஆண்டவரை என்ன மறைச்சு கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. அடுத்தது சொல்லணும், நான் யாருடைய மறைவில் தங்குறேன் தெரியுமா? சர்வ வல்லருடைய நிழல்ல தங்குறேன், எனக்கு ஒரு தீங்க வராதுன்னு தைரியமா சொல்ல தெரியணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் உண்மையிலேயே பாஸ்டர் அவருடைய மறைவில் இருக்கு, அவ்வளோ குள்ள பிரியம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூங்க பார்க்கலாம். கர்த்தர் சோத்திரம் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டானா டைமே போயிடும். சோத்திரம். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு உன்னதமான மறைவில் இருந்தா என்ன நடக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவன் என்ன செய்யறான்னா, உன்னதமான மறைவில் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தேடினாரு. அடுத்து சொல்றாரு, அந்த மறைவில் இருந்துட்டு சொல்றாரு, நான் யாரு நிழல்ல இருக்குன்னு தெரியுமா? சர்வ வல்லருடைய நிழல்ல நான் தங்குறேன்யா. இப்ப நான் சொல்றேன், உலகம் ஒண்ணு என்ன மேற்கொள்ள முடியாது, மறைவா எனக்கு வைத்திருக்கிற கண்ணி கூட என்னிடத்துல நெருங்க முடியாது. இரவில் உண்டாக்கும். அடுத்து என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை நோக்கி என் அடுத்தது என்ன சொல்றாரு? அடுத்தது என்ன சொல்றாரு? நான் மறைஞ்சு விடணும். அப்போ இப்ப கர்த்தரை பார்க்க முடியுது அவனுக்கு, மறைவா இருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? கர்த்தரை நான் உன்னதமான மறைவில் இருந்து சர்வ உள்ள நிழல்ல தங்கின உடனே அந்த நிழல் மூடும் போது அவர் வந்துட்டாரு தெரியுமா? அப்ப பார்த்து அவர் முகத்தை பார்க்கிறாரு. யாரு? யாரு? தாவீது. நம்ம முகத்தை பார்க்கிறோமா? பார்க்கிறீங்களா இல்லையா? சோதனை. எனக்கு கண்களை திறந்து காண செய்வாராக, உங்களுக்கு அப்படியே செய்வாராக. அவர் அடுத்து சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி. எப்போ?
அவர் மறைவில் வந்த உடனே சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி. இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கப்பா, எனக்கு பயமே இல்லை, எனக்கு பயம் இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அப்பா மறைவு வந்துட்டோன்னு அடுத்தது பயம் இல்லை. அடுத்து சொல்ற, நீ வந்துட்டீங்கப்பா. அவர் சொல்றாரு, வந்துட்டீங்கப்பா நீங்க. என்னையா சொல்றீங்களா? அதிகாலம் இல்லை எழும்பி அப்பா வந்த உடனே அப்பா. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஐயா நான் எப்பவும் பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, என் ஆண்டவருக்கு பாதத்தில் இருந்துட்டு என்ன சொல்லுவேன் தெரியுமா, எப்படி இருக்கீங்க அப்பான்னு நான் அழுவேன் அப்படின்னு சொல்றாரு. டெய்லி போய் அவர் காலம் இருந்து, அப்பா எப்படி இருக்கீங்க அப்பா, நான் உங்களுக்கு பிரியமா இருக்கிறேனா இல்லையா ஆண்டவரே, அப்பா எப்படி இருக்கீங்க, வந்து எனக்கு புத்தி சொல்லுங்கப்பான்னு அழுவார் அவர் பாஸ்டர். அழகான அந்த வார்த்தை. நான் எல்லாம் பெருசா ஜெபம் பண்ண மாட்டேன், அப்பா எப்படி இருக்கீங்க, என் நிமித்தம் நீங்க வேதனைப்பட்டீங்களா, என் நிமித்தம் நீங்க கலக்கம் அடைஞ்சீங்களா, என் நிமித்தம் நான் கரெக்டா போறேனாப்பா, என் நிமித்தம் தேவன் உங்க நாம மகிமைப்படுமா, என் நிமித்தம் உங்க நாமம் தடைப்படாதபடி உங்க நாம மகிமைப்பட நான் தகுதியுள்ள பாத்திரமா இருக்கிறேனாப்பா, எப்படி இருக்கீங்கப்பா, என் நிமித்தம் நீர் எப்படி இருக்கீங்க. எத்தனை பேர் இப்படி போய் கேட்கறீங்க காலமே? ஹலோ, இருக்கிறீங்களா? சோத்திரம் இருக்கிறீங்க. அவர் வந்து இவர் கூட அப்படிதான் வந்து நிற்கிறார். இப்போ அவர் சொல்றாரு, பார்த்து, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற என்னவோ நான் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிற என்ன. ஐயா அவன் சொல்றது பாத்தீங்களா? அப்பா என் நம்பிக்கை பணம் கிடையாது, என் நம்பிக்கை கூட இருக்கிற என் ஃப்ரெண்டு கிடையாது, என் கூட இருக்கிற அப்பா இல்ல, என் கூட இருக்கிற அம்மா கிடையாது, என் நம்பிக்கையே நீங்க தான். சோத்திரம் பண்ணுங்களேன். என்னையாவது இப்படி தியானிச்சிருக்கிறீங்களா? சோத்திரம். இவருக்கு இருக்கிற வாஞ்சியை பாருங்க, அப்பா நான் வேற யாரையும் நம்ப மாட்டேன். அதான் அவன் சங்கீதக்காரன், ரதங்க சிலர் ரதங்களை குறித்து குதிரை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், அப்போ நான் அப்படி பண்ணவே மாட்டேன், நான் ரதங்களை குறித்து குதிரை குறித்து, நான் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். என் ரதங்கள் என்னை தப்புவிக்காது, என்னை ஆயுத வீரர்கள் தக்குவிக்க மாட்டாரு, என் தேவன் எனக்கு கேடகமாய் இருந்தாதான் என் கர்த்தர் என் தலைக்கு தப்பி போவேன். ஆமே, நான் ஆயுதத்துக்கு தப்பி போவேன், தப்பி போவேன். அப்போ இப்ப எத்தனை பேராக 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறியா? அவிய மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப சொல்றாரு, மக்களே நீ என்ன தேடி அதிகாலையில தேடி வந்தா நீ என்ன கண்டடைவ. அப்போ கர்த்தர் என்ன, இந்த மனுஷன் காலமே எழும்பி அதிகாலையில் உம்மை தேடுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வாஞ்ச என்ன தெரியுமா, என் தேவன் மேல அவ்வளவு கொள்ள பிரியம். கையை பிடிச்சு சொல்லுங்க, தாவீது ஐயாவுக்கு கொள்ள பிரியமாக்கும். ஆமா, இங்க இருக்கிற யாருக்கா கொள்ள பிரியம் இருக்கா? என் ஆண்டவர் மேல கொள்ள பிரியம் இருக்காதம்மா? ஐயா உனக்கு கொள்ள பிரியம் இருக்கா? இருக்குன்னு நம்ம அதிகாலையில் எழும்புவோம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். தூக்கம் வரக்கூடாது. கரெக்டா நாங்க காலமே எழும்பிடணும். 5 மணிக்கு எழும்பிடணும். அலாரம் வச்சு எப்படியாவது எழும்பிடணும். 2 மணிக்கு தூங்கினாலும் காலம் 5 மணிக்கு எழும்பியே ஆகணும். என்ன ஆண்டவர் நம்பணும். நான் உமக்காக, நான் கர்த்தாவே உமக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லணும். ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் ஐயா அவ்வளவு ஆர்வமா தேடுறிய? இதெல்லாம் செய்யாம என்ன செய்வான் தெரியுமா? அங்க போனா ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிடுவா சில நேரங்கள்ல. சோத்ராமே, அதிகாலையில தேடினாதான் கண்டடைய முடியும். நீதியின்படி விதைச்சாதான் விளைச்சல. ஆண்டவர் அதிகாலையில வாங்கன்னு சொல்லி அவருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் விளைச்சல் உண்டாகும். ஏன்னா நான் போட்டிருக்கேன், கண்டவனுக்கு விளையல் எல்லாமே சேமாதான் விதைச்சோம். அவனுக்கு 5 அடி வளர்ந்தாச்சு, எனக்கு முளைக்க கூட இல்லையே. காரணம் விதைச்சதுல எங்கேயோ பிரச்சனை. உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் கொஞ்ச நாளா சின்ன சின்ன ஒரு லாஸ் எல்லாம் வந்தது. அப்போ நான் இந்த தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கேன், தம்பி ஏதோ ஒன்று பிரச்சனை, ஏதோ ஒரு தப்பு நடக்குது தம்பி. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஆண்டவர் அங்கீகரிக்கணும் சில நேரங்களில்.
நமக்கு சரின்னு தோன்றதெல்லாம் ஆண்டவருக்கு சரின்னு தோணாது. நமக்கு பார்க்கறதுக்கெல்லாம் சிலது நல்லதா தோணும், அவருக்கு பார்க்கறதுக்கெல்லாம் நல்லதா தோணும். அப்போ உடனே போய் விசாரிக்கணும். ஏதாவது ஒரு விளைச்சல் சரியில்லை, நீங்க செயல்பட உன் கையின் பிரயாசத்துல ஏதோ ஒரு வாய்க்காம இருக்குன்னா உடனே ஆண்டு என்ன தப்பு நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு உடனே அப்பாவு சமூகத்தில் போய் ஆகணும். அல்லேலூயா. தாவீது எப்ப எந்த காரியமா இருந்தாலும் அவன் மனுஷன்கிட்ட போய் பேசுகிறவனா இல்ல, அவன் தேவனிடத்துல பேசுகிறவனா இருப்பான். ஒரே வாஞ்சை, ஆண்டவர் பேசிதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். ஆண்டவர் தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வனாந்தரத்தை வயல்வெளியா மாற்றுகிறவர். உங்க வாழ்க்கையில ஏதாவது வனாந்தரம் இருக்குமானா ஆண்டவரை போய் கூப்பிடுங்க, கண்டிப்பா அதுல வயல்வெளியை பார்ப்பீங்க. அல்லேலூயா. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன், கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடைய எதிர்பார்த்திருப்பேன், மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே, மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, அன்பே என் உயிரே, என் அன்பே. ஜீசஸ். ஐயா வேறெல்லாம் ரொம்ப பிரயாசப்படணும் ஐயா. 5 மணிக்கு எழும்புங்களேன். இயேசு ராம் முழுவதும் ஜெபித்தாராம். தேவ சமூகத்துல முதல்ல வாஞ்சே வேணும். அதிகாலையில கண்டிப்பா எழும்பணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய டைம் எதனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தள்ளி போடவே கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை கரெக்டா கொடுத்தே ஆகணும். ஹல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லுவீங்களா? ஐயா அம்மா கொடுப்பீங்களா? கையை பிடிச்சு சொல்ல. ஓ அப்படி சொல்ல கெஞ்சி கேட்பீங்களா? ஒரு சுவிசேஷம் சொல்லணும்னா ஆண்டு உள்ளத்துல இருந்து ஒரு ஏக்கம் வேணும் ஐயா. பக்கத்தில் சொல்லுங்க, 4 மணிக்கு எழும்புவீங்களா ஐயா? நீங்க விதைச்சது உண்மைதான், விளைச்சல் உண்டாகணும், விளைச்சல் உண்டாகணும். 4 மணிக்கு எழும்புவீங்களா? பக்கத்துல இருந்து கேளுங்களா, என் கையை பிடிச்சி கேளுங்களேன். எழுப்புவீங்களா? நீங்க எழும்பணும்னு நினைச்சாலே போதும், என் அப்பா அதிகாலையில் எழுப்பி விட்டு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஐயா. என் பிள்ளை கர்த்தர் பலவீனமா இருக்குது, காலமே எழும்ப முடியாம அது வந்து கேக்குது என் சமூகத்துல, கர்த்தருடைய பலத்தை உனக்கு கொடுப்பார் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறதற்காக. எந்த மனுஷனும் பலவீனம் உள்ளவன் தெரியுமா? புரிஞ்சுங்க. இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது வேதத்தின்படி அப்படின்னு நினைக்காம செய்வதற்கான கிருபையை தாங்கன்னு பிச்சை எடுக்கணும். நீதி. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே வேலைக்காரன் எஜமானை நோக்கி நிக்கிறதை போல நான் நிற்பேன். என்ன நிக்கிறோமா? என்ப்பா முகத்தை பார்க்க, அவர் முகத்தை பார்க்க நிக்கிறோமா? என்னைக்காவது ஆண்டவர் அன்பை ருசி பார்க்கணும் ஆண்டவரே அப்படி நம்ம நினைக்கிறோமா? பெருசாலாம் ஆண்டவர்கிட்ட நீங்க பெருசாலாம் அப்படி இப்படின்னு நினைக்கணும். முதல்ல காலம் எழும்பி ஜெபிக்கிற ஒரு கிருபையை கேட்கணும். அல்லேலூயா. ஆமா, சில ஆசீர்வாதம் இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட வாஞ்சை இல்லாததுனால. அல்லேலூயா. அதனால சொல்ற, என்னிடத்துல வாஞ்சியா அந்த பிள்ளை இருக்கிறதுனால எந்தெந்த காரியத்துல ஆண்டவர் வாஞ்சியோடு என் இடத்துல வாரானோ, வாஞ்சிய வந்ததுனால நான் அவனை விடுவிப்பேன். ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா ஒரு ஜெப பிரச்சனை அவங்களை மூடட்டு இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அன்பு கடந்து வருவதா. ஹல்லேலூயா. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன், கீழ் காற்று
நான் பயர் ஆண்டவரே, நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைச்சிருக்கிறேன் ஆண்டவரே. மழையா என்னை முழுவதும், நீ பிள்ளைகளை நினைக்கணும்ப்பா. மழையாக என்னை முழுவதும் நினைக்க. அப்பா பார்த்து சொல்லுங்க, என் அன்பே. என் பிள்ளைகளுடைய இருதயம் உருகட்டாண்டவர். என் அன்பே உயிரே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? அவரை பார்க்கறது தான் சந்தோஷம். தாவீதுக்கு இருந்த சந்தோஷம் அவருடைய முகத்தை பார்க்கறது தான். ஆண்டவர் உங்க முகத்தை மறைக்கவே மறைக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அதனால சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாய்க்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். எப்படி? என்னை தப்புவிக்கிறவர் ஒரு உண்டு. அவர் என்னை தப்புவித்து வழி நடத்துவார். அவர் தன் சிறகுகளால் உன்னை மூடி அவர் சட்டையை கீழே அடைக்கலம் புகுவார். இல்லையா? ஆமா, சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசும் கேடயமா இருக்கும். அவருடைய சத்தியம் உங்களுக்கு பரிசும் கேடயமா இருக்கும். சத்தியம், நீதி உங்களுக்கு பரிசே அதுதான். தயவு செய்து அநேகர் இப்போ அதிகாலையில் எழும்புகிறதுக்கெல்லாம் கிடையாது. அப்ப ஆசீர்வாதம் எப்படி வரும்? எங்க மேல தப்பு இல்லை, உங்க மேல. எப்படியாவது ஆண்டவர் இந்த இடத்துல வந்துடணும். நாங்க நேற்றுக்கு பிள்ளைகள்லாம் போனேன். எத்தனை மணிக்கு தெரியுமா? 2 மணிக்கு நேற்றுக்கு ஜெபம் பண்ண வச்சு திட்டி அவனை ஜெபம் பண்ண வச்சு அனுப்பியிருந்தேன். பிற காலம் 5 மணிக்கு எழும்பி போயிட்டு திருப்பி இங்கே வந்திருக்கேன். நான் கரெக்டாக வந்து 5:30 நான் எழும்பி வந்து இங்கே இருந்து ஜெபம் பண்ணிட்டு அடுத்தது ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தது இங்கே வந்து நிற்கிறேன். நான் இப்போ கேட்குற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரவே கூடாது, என் சரீரம் டயர்டாகக்கூடாது. டயர்டு ஆனாலும் நான் படுத்திருந்து ஜெபிப்பேன். எனக்கு உற்சாக மனதோடு முகத்தை பார்க்கிற உள்ள கிருபையை தாங்கையா. நான் எப்பவும் பிரசன்னத்துல தான் இருக்கணும் அப்பா. ஏன்னா நான் எப்பவும் பிரசன்னத்துல இருக்கிறது வரைக்கும் தான் எனக்கு மதிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்க போனாலும் வனாந்தரம் செழிப்பாயிரும், பயர் நிலம் போல இருக்கும். காஞ்சி போய் இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஒரு கர்த்தரின் மழை போல கர்த்தர் என் மூலமா பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரசன்னம் தான் உங்க இருதயத்தை உயிர்ப்பிக்கும், உங்க கண்களை திறக்கும், உங்க சிந்தையை தெளிவாக்கும். ஐயா, இந்த இடத்துல எதுக்காக ஓடி வாரீங்க? அப்பாவுடைய பிரசன்னம். தாகத்தோடு வரீங்க, ஆண்டவர் உங்களை தாகத்தை தீர்த்து அனுப்புகிறார். பாடலாமா? மழைக்காக அப்படியே அன்பா பாடணும்னே, பாடுவீங்களா? மழைக்காக காத்திருக்கும் பயர் தானே நீங்க. பயிர் போல நான் காத்திருப்பேன், நித்தியமா வீசும் கீழ் காற்று வீசும் என்று ஆவலோட சொல்லுங்க. ஆவலுடன் 2 கைகளை உயர்த்தி, மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் என் அன்பே என் அன்பே என் அன்பே. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுடைய அன்பை உணர முடியுது? ஏன் இயேசுடைய அன்பை நம்ம இழந்துடவே கூடாது. தயவு செய்து இந்த சர்ச்சில் வர்றதுனால தேவ பிரசனத்தை உணர முடியுது, ஒரு பிளெஸிங்கை உணர முடியுது, அப்படியே இருந்துடாதீங்க. அது ஒரு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும்.
இங்க என்ன சொல்றாங்களோ, ஆலை பிரகாரங்கள்ல என்ன சொல்லப்படுதோ அதன்படி நீங்க நடக்க ட்ரை பண்ணணும். இந்த வாரம் செய்தி வந்து அதிகாலையில் எழும்பு அப்படின்னு சொன்னா, உடனே ஆண்டவரே இந்த காரியத்துல நான் வீக்கா இருக்கிறேனே, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு அந்த கிருபையை தரணும்னு உள்ள வாஞ்சை உண்டாகணும். ஒவ்வொரு நாளும் உள்ள பிரசங்கத்தை கேட்டு இருதய துடிப்பா நீங்க மாற வேண்டும். நாம ஒரு வார்த்தை நம்ம கேட்டாலே போதும், அந்த ஒரு வார்த்தையை மறுபடியும் நாம சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை கீழ்ப்படிவதற்கே நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. அதனால நான் அடுத்த 14 சொல்லப்படுற, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில். என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வசனத்துடைய விளக்கத்தை ருசி பார்க்கணும். ஆமேன்னு சொல்லக்கூடாதா? அவன் என்ன நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடி என்ன அவன் என்னிடத்துல வாஞ்சியா முதல்ல இருந்தேன், அதனால நான் விடுதலை கொடுத்துட்டான். வாஞ்சியா வந்ததுனால, தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்குன்னு சொன்னோன்னு அங்க விடுதலை வந்துட்டு, என் நாமத்தை அறுத்ததை அடிஞ்சிருந்தான். அவன் நாமத்தை, நாமம் எப்படிப்பட்டது, மகத்துவமான நாமம், அவர் நீதி உள்ள நாமம், அவர் பரிசுத்த நாமம், அவர் நீதி நியாயங்களை சத்தியமுடைய தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே, சகல சத்தியத்தின்படி நடக்கும்போது தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் என்று சரியாய் புரிந்து கொள்ளதுனால அவன் என்ன செய்வானா, உயர்ந்த. அடுத்து சொல்லுங்க பாருங்க, அடுத்து சொல்ற, இப்ப கேட்கறதுனால, அவன் வாஞ்சியா இருந்ததுனால அவன் விடுதலை பெற்றான், அவன் நாமத்தை அறிஞ்சதுனால விடுதலை பெற்றான். அடுத்து சொல்ற, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்துறேன். அடுத்தது என்ன செய்வாரா, அப்படியெல்லாம் வாஞ்சியா இருக்கிறதுனால, என் நாமத்தை அவன் அறிஞ்சிருக்கிறதுனால நான் அவன் என்ன உயர்ந்த அடைக்கல வைப்பேன். அவன் எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே பதில் கொடுப்பேன். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இப்ப நீ கூப்பிடவே வேண்டாம், அவன் கூட வந்து தங்கிடுவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் அப்பா வந்து கூட வந்து தங்கணும்? எனக்கு சும்மா எல்லாம் ஊனெல்லாம் கத்திட்டு கிடக்க முடியாது ஆண்டவரே, நெஞ்சு அடிச்சோமே. அப்பா கூட எப்போ மடியில உட்காரணும். யோவான்னு சாஞ்சு இருந்தது போல அப்பா மடியில சாஞ்சு கிடந்துடணும். எலும்பு மக்களே போகணும், முடியாது, என்ன கொண்டு போயிருங்க அப்பா போனது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆசை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படியே தேவன் செய்வார். அதுதான் உண்மை. இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் அவர் சொல்ற உண்மை இல்லை. என்னுடைய விசுவாசம் என்ன கனப்படுத்துவார். நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட கண்டிப்பா நான் இப்படிதான் இருப்பேன். அடுத்து சொல்றாரு, என்ன அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு. இப்ப சொல்றாரு, நான் ஆபத்தோடு, இப்ப அவன் கூப்பிட மாட்டான், நான் அவன் கூடயே இருப்பேன். அல்லேலூயா. முதல் கூப்பிட்டு வாஞ்சி இருந்ததுனால வந்தாரு. ரெண்டாவது அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறதுனால அவர் உயர்ந்த இடத்துல. அடுத்தது அப்படியெல்லாம் இருக்கிறதுனால, கூப்பிடுறதுனால பதில் கொடுக்குறாரு. இப்ப சொல்றாரு, அவன் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால, அவன் என்னையே எதிர்பார்த்து இருக்கிற, நான் கூடயே இருப்பேன். எத்தனை பேர் சொல்றேன், கூடயே இருக்கணும். கூட இருக்கணும்னா அதிகாலை எழும்பணும், இரவு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இயேசு போல விழித்திருந்து ஜெபிக்கிற கிருபையை தாங்கப்பா, தந்துதான் ஆகணும்னு கெஞ்சணும். அப்பாட்ட போய் அழுது கேட்கணும், பாதத்தை முத்தமிட்டு கேட்கணும், உங்க முகத்தை பார்த்துதான் ஆகணும். உங்க சத்தத்தை, மனுஷ சத்தத்தை கேட்டு புளிச்சு போச்சப்பா, உங்க சத்தத்தை என் இருதயத்துல தொனிக்க பண்ணுங்கன்னு அழுது கேட்டு பாருங்க, என் தேவன் நிச்சயமா பேச ஆரம்பிப்பார். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். மனுஷ சத்தத்தை கேட்டுட்டு இருந்தேன்னா அது ஆசீர்வாதமா இருக்குமான்னு எனக்கு தெரியாது, அது தற்காலிக ஆசீர்வாதம். ஆனா தேவன் சொல்ற, நான் கூட இருப்பேன். அவன் ஆபத்துல அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன், கூடயே இருப்பேன். அதுதானே எனக்கு வேணும், என் கூடயே இருக்கணும். அப்பதானே இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேருக்கு உங்க பிள்ளை கூட இருக்கணும்? அப்ப நீங்க அதிகாலை எழும்புங்க, ராமுழுதும் ஜெபிங்க, சோத்திரம். கூட இருக்கணும் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, எழும்பணும். அவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். எழுமாம கூட இருங்க. உங்க பிள்ளை ஒருவேளை நல்லா இருமா இருக்கும், ஆனா கூட இருக்கணும்ல. அடுத்த வாசித்து பாருங்க. அவன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, என் ரட்சிப்பை நான் எப்படி உன்னை ரட்சித்து நடத்துவேன்னு சொல்லி என்ன செய்வாராம், காண்பிப்பேன். அப்ப எனக்கு அவர் எப்படி ரட்சிப்பாருன்னு தெரியாது, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை விவரித்து சொல்ற அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதிப்பாராம்.
ஐயா கூப்பிடும் போது பதில் வந்துருவார். இப்ப கூடயே இருக்கிறாரு. ரட்சிப்புன்னா என்ன? அவர் கூடயே இருக்கிறது நான் உணர்கிறேன். அந்த உணர்வு இருக்கிறதுனால தான் நான் அவர் என்ன சொல்ற, நான் உன்னதமான மறைவில் இருக்கிறேன்யா. நான் வாஞ்சியா இருந்ததுனால, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் சத்தியத்தை நான் அறிஞ்சதுனால இப்ப என் கர்த்தர் கூடயே இருக்கிறாரு. என்னை திருப்தியாக்கி நடத்துகிறாரு. இனி எனக்கு பயம் இல்லை. என்ன அவரே கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். ஏன் காரியம் அவர் காரியம், அவர் காரியம் ஏன் காரியம். ஆமென். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், செயல்படக்கு தான் கஷ்டம் இல்லையா? என்ன செய்யுது? செயல்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. இல்லை அப்படி முடியலைன்னா இரவு ஜபம் போட்டுற வேண்டியதுதான். முழு இரவு ஜபம் 6 மணிலேருந்து காலம் 6 மணி வரைக்கும். உடனே சொல்லுவாங்க, எனக்கு அப்போதான் வயத்து போக்கு வந்துன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன உங்களை பழக்க நினைக்கிறோம். ராவ் ஜபம், அதிகாலை ஜபம், அப்படியாவது பழகிற மாட்டேன். காத்திருப்பு ஜபம் இருந்து அப்படி காலமே சும்மையாவது உட்கார படிச்சிட மாட்டாவளா? இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து பழகணும், ராவில ஜபிக்கணும், அதிகாலை ஜபிக்கணும், பழகணும்னு தான் நாங்க கஷ்டப்படுறோம். ஏன்னா அப்படியெல்லாம் பழக, அப்படியெல்லாம் இருந்தாதான் உங்களுடைய நன்மை கிருபை உங்களை தொடரும். ஹல்லேலூயா. அப்படிதானா? சோத்திரம். எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறிய? எங்க சந்தோஷமா இருப்பிய? காலமேல எழும்பி சொல்றேன், ராமுழுதன்ல ஜெபிக்க ஆண்டவர் சொல்லாரு. எங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்போடா தக்க சமயத்துல வார்த்தை வந்து தப்பிட்டேன். இல்லைன்னா என்ன கொல்லையே போட பார்த்தான் பிசாசு. அல்லேலூயா. தப்பி போவதற்குள்ள வார்த்தையாக முன்கூட்டி வருது. ஆமா, சோத்திரம். அதனாலதான் இவர்கிட்ட சொல்றாரு, பேதுருட்ட பார்த்து சொல்றாரு, ஒன்னட்ட ஒரு புத்தம் கேட்டுட்டு இருக்கான், உன்ன பேரை சொல்லி. இயேசு சொல்றாரு, பேதுரு உன்னை என்ன சொலவுல போட்டு புடமிடுகிறதை போல புடமிடுறதுக்கு யார்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு இருக்கான்? ஹலோ, யார? இயேசு சொல்ற, பேதுருடே மக்களே இப்படியாக விஷயம் கேட்டியா? அவர் சொல்லாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ற. இயேசுவே நீர் கூட இருக்கிறீல்ல, என்ன நம்பாத, நான் என்ன தப்பி வச்சு போறதுக்கு நான் ஜெபிக்கிறேன். நீ தப்பி போனா நீ ஜெபம் பண்ணு. அப்படிதானே இயேசுவே சொன்னாரு. அல்லேலூயா. ஒருவேளை ஏழாமையா இருக்கிறதுனால அங்க அப்ப மீட்டிங்க போட்டு உங்களை என்ன செய்யணும், காப்பாத்தி விடுறாரு ஆண்டவர் கிருபையினால. ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல, கொஞ்சம் பேருக்கு அல்லேலூயா சொல்லாவ. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. உங்களை நடத்துவதற்குள்ள பலன் எனக்கு 7 பாஸ்டர் பலன் எனக்கு வேணும். ஒரு ஆளாத அல்லேலூயா சொல்லும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவ்வளோ கொடுமைக்காரங்களா பாஸ்டர் நாங்க அப்படி கேட்குறீங்களோ? ஆமென். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப நல்லவர். கூட இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் வாஞ்சியா இருந்தா கூட இருப்பார். ஆபத்துல கூட இருந்து வருவதற்கு முன்பாகவே தேவன் உங்களை காப்பாற்றி நடத்துவார். வந்த பிறகு போராடி இருக்காதீங்க. வரக்கூடாது. திருப்தியாக்கி நடத்தணும். உங்களை திருப்தியாக்கி நடத்தணும்னா அதிகாலை ஜெபம் வேணும், ராஜபம் வேணும், இடைவிடாம ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு வரணும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு திருப்தியை பார்க்க முடியும். இல்லைன்னா டெய்லி வந்த பிறகு பாப்பி சாசேப்பா, எங்க வந்த நீ ஜெபிக்கல, நான் வந்தேன். என்ன சொல்லுவா? நீ ஜெபிக்கல, நான் வந்தேன். நீ ஜெபிச்ச எங்க நான் வந்திருப்பேன். நன்மை செய்தா உங்களுக்கு நன்மை இல்லையோ? அப்படிதானா? அப்ப ஜெபிக்கணும். அல்லேலூயா. அநேகர் என்ன ஜெபிக்கிறது கொஞ்சம் குறையுது. அதனால உங்க வேலையை பார்க்கலும் எதை பார்க்கலும் ஜெபம் முக்கியம். ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில ஜெயமாய் மாறும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சோத்திரம். அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். ஏசாயா 62:7 வாசிங்க. 62:7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தட்டும். இயேசுவே உமக்குள்ள நீங்க இவர்களை ஸ்திரப்படுத்துவீராக. ஆமேன்னு சொல்ல மாட்டேன். இதை மட்டும் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். உங்களை வாலாக்காம தலையாக்கணும்னா முதல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுக்கு உங்களை ஸ்திரப்படுத்தணும். முதல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து 2 மாறி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னையிலிருந்து அப்பா இவர்களை ஸ்திரப்படுத்துவீரா. என் அப்பா சமூகத்தை விட்டு எழும்ப மனசே இருக்கக்கூடாது.
ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்ப மனசு இருக்கவே கூடாது. இனி மொபைலை பார்த்தா தூக்கி தூர எறியணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். மொபைலை பார்த்தா அப்படியே உப்பு தூணாயிருவாங்க. இனி நீங்க கர்த்தரை பார்க்கணும், உப்பு தூணை மாறுவீர்களா? அப்படியா இருந்தனா ஏன் ஜெபத்து உள்ள போன உயிரோட இருக்கிறா பாரு. அந்த அளவுக்கு நீங்க உள்ள இருந்து வெளியில வரக்கூடாது. கை தட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் ஃபயர் ஆயிருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்குது? காதல போய் சொல்லுங்க, கடிச்சு வச்சிடாதீங்க காதை. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா பாதத்துல இங்க 1 மணிக்கு இருக்கே சந்தோஷம்னா, என் அப்பா சமூகத்துல இருந்த நித்தமும் சந்தோஷம். சில நேரம் அப்பா அன்பை நினைச்சு அழுவோம், சில நேரம் அவர் சொல்லுவது பார்த்து சிரிப்போம். மற்ற வீடு பார்க்க சிரிப்பு போல பைத்தியம் போல இருந்தாலும் நாம கர்த்தருக்குள்ள வளர்ந்துட்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அடுத்த வாசிங்க, சுரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை நீங்க என்ன செய்ய, சும்மா இருக்க விடவே கூடாது. அப்ப என்ன சொல்லுது? உங்களை சுரப்படுத்தி ஆண்டவர், உங்களை நீங்க சுரப்படுத்தி ஆண்டவர் சுரப்படுத்துவாராக. அவர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்று வரைக்கும் சும்மா நீங்க இருக்க கூடாது. அவரை பலவந்தப்படுத்திட்டே இருக்கணுமா? ஹல்லேலூயா. அப்படி பலவந்தப்படுத்த தேவன் விரும்புகிறார். அதுதான் வாஞ்ச. அப்பா வாங்க, அப்பா இதை சொல்லுங்க, அப்பா இது நான் செய்யலாமா, அப்பா நான் இதை செய்யறது சரியா, அப்பா நான் கர்த்தர் இந்த இடத்துல நிக்கிறது சரியா, நான் இதெல்லாம் யோசிக்கிறது சரியா, இப்படி எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தா கர்த்தர் உங்க நல்ல எண்ணத்தினால் நல்ல விசேஷத்தினால உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். உங்க உள்ளம் கர்த்தர் சந்தோஷத்தால மகிழும், உங்களை திருப்தியாக்கி நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகள். நல்ல அழகா மனதார நீதான் எடுக்க, பக்கத்துல பார்த்து பாடுங்க. பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா. என் பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் சந்திங்கப்பா. மீதம் எடுக்க வைங்க, பிறருக்கு கொடுக்க வைங்க. 5 அப்பங்களை அப்படியே அற்புதம் நடக்கும். 1000 வெளிப்படுங்கப்பா. என் கர்த்தர் வெளிப்படுவீராக, எழுந்தருளுவீராக ராஜா. 1000 நடக்குமா? நடக்கையா? நடக்கும், நடக்கும். எங்களுக்கு வயிறார அப்படியே திருப்தியாக்குவாராய். இயேசுவே வயிறாருங்க ஆண்களுக்கு. எஸ் 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 எஸ். இப்ப தலைக்கு மேல திருப்தியாக்கி நடத்திடுவா. இன்னைக்கு உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். மீதம் 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 எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை. அப்படியே வரட்டும். பெருங்காடைகளை கர்த்தர் இழுத்து கொண்டு காற்றால அடித்து கொண்டு போட்டதை போல என் பிள்ளைகளுக்கு நன்மை கிருபையும் தொடரட்டும். பிறருக்கு ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, கிருபை பெருகி
பெருகிட்டு சிஸ்டர்ன்னு சொல்லுங்க. அண்ணே கிருபை பெருகிட்டு இப்ப காலம் எழும்பி ஜெபிக்கலான்னு கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நம்பிக்கை வந்தவெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி ஆகட்டும். ஆண்டவரே பிடிச்சிருங்க. காலமே எழும்பி அதிகாலையில முழுவதும் ஜெபிக்கிற கிருபை பெருகு. ஜெபிக்காத பிள்ளைகளை விடுதலை பார்க்கவே முடியாது. பின்னானவைகளை பார்க்கிற அனுபவம் உடையவளாவே இருப்பாவே. எப்ப பார்த்தாலும் பழைய கதைகளே கிளவி பேச்சா இருக்கும். என்ன பேச்சு? ஜெபிக்காத பிள்ளைகள் எல்லாம் பின்னால திரும்பி பார்க்கும். ஜெபிக்கிற பிள்ளைகள் முன்ன பார்க்கும். பஞ்ச பாட்டு பேசிட்டு இருப்பான்னு சொல்ல தெரியுமா? ஒரே பஞ்ச பாட்டு. அது எப்படின்னா ஜெபிக்காத நேரம் பஞ்ச பாட்டு. நான் எப்ப எல்லாம் ஜெபிக்கிறதுல ஒரே பஞ்ச பாட்டா இருக்கும். ஜெபிச்சுட்டேன்னா முன்னோக்கி ஓடிடுவேன். உண்மைதான் சொல்றவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களேன். தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம தப்பு பண்றோமா இல்லையா? என் பலவீனத்துலதான் நான் அடிக்கடி பஞ்ச பாட்டு பாடியேன். இருந்து ஜெபிச்சுட்டா நான் யாரும் தெரியுமா? ஆமா, அவரை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்ப தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம எவ்வளவு தூரம் தப்பு பண்றோமா? சரிதானே இல்லையா? அப்ப நாம தானே ஆண்டவர் போய் அப்ப தப்பு சொல்ல உட்கார்ந்தா பலப்படுத்துறாரு, பேசுறாரு, நடத்துறாரு, எல்லாம் செய்யறாரு. நம்ம போய் என்ன செய்ய மாட்டோம்? தப்பு யாரு? தப்பு பாஸ்டர் சரியில்லை. நீங்க ஜெபிக்கல, நீங்க நீதியை விதைக்கல, அதுக்குதான் விளைச்சல் உங்களுக்கு கிடைக்கல. இன்னையில இருந்து ஆண்டவர் போச்சுமே கேளுங்க. ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்கப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா. ஹல்லேலூயா. நம்ம இயேசு ரொம்ப நல்லவன். இப்படி விண்ணப்பம் பண்ற இல்லாததுனால ஆண்டவர் மிகப்பெரிய தூக்கம் வந்துட்டான். இயேசு 59:16 இருந்து வாசித்து பாருங்க. 16 வாசித்து பாருங்க. ஒருவரும் இல்லை என்று கண்டு அதிகாலையில விண்ணப்பம் பண்ணுகிறவன், ஐயா விண்ணப்பம் பண்றவன் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்படுறாராம். ஐயோ, இவ்வளவு அற்புதம் செய்தோம், இவ்வளவு விடுதலை கொடுத்தோம், இவ்வளவு ஆற்றி தேற்றியும் என் சமூகத்துல வந்து விண்ணப்பம் பண்ணி காத்திருக்கிற பிள்ளை இல்ல. ஆச்சரியப்படுறாரா? ஹே அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு துக்க சம்பவம்? விண்ணப்பம் பண்ணல. அவருக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. அதிகாலை எழும்ப யாரும் இல்ல, விடவிடாம ஜெபிக்கிற யாரும் இல்ல, ஆலயத்துல வந்து உட்கார்ந்து அவர் முகத்தை பார்க்கிறதுக்குள்ள ஆவல் உள்ள பிள்ளை இல்லை. நீங்க நம்ம நிர்விசாரணமா இருந்ததுனால தான் நமக்குள்ள இருக்கிற விளக்கு தண்டை எடுத்து போட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். வாஞ்சியா இருந்திருந்தானே இன்னும் நம்ம வைராக்கியமா இருக்கதான் செய்திருப்போம். தேவன் அவனுக்கு திருப்தியாக்கி நடத்துகிற அனுபவத்துக்குள்ளதான் நம்ம இருந்திருப்போம். ஆமே. ஜெபிக்க தெரியாம இருந்தாலும் அப்பா ஸ்தோத்திரம் சொல்லி அழ தெரியாத ஐயா. நான் எல்லாம் ரூமுக்குள்ள போனானா ஒரு சவுண்டு கூட கேட்காது. என்னைக்காவது அவள்கிட்ட கேளுங்க, சவுண்டே கேட்காது. ஆனா அழுதுட்டே இருப்பேன், கண்ணீர் விட்டுட்டு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். அழுதுட்டே இருப்பேன். அப்பா ஒரு சவுண்டு கூட வெளியில கேட்காது. ஆனா தேவனோட இணைஞ்சிருந்து அழுதுட்டு அவர் முகத்தை பார்த்து என் வேதனையை சொல்லிட்டே இருப்பேன். என் கர்த்தரின் இருதயத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் எடுத்து போட்டு அவர் எனக்கு அவரு சந்தோஷத்தால என்ன நிரப்புவார். இந்த அனுபவம் தான் தேவன் பலப்படுத்துகிறபடினால நான் பிழைச்சிருக்கிறேன். சமூக வாஞ்சை, அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் அப்பாட்ட பேசாத ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த வாஞ்சை உங்களுக்கு வேணும். பொல்லாத பிசாசை என் பிள்ளைகளை நீ தொடாதபடி இருதயத்துல கொழுந்து விட்டு எரிகிற ஒரு வாஞ்சை உண்டாவதாக. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானா? அப்படியே கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு கொழுந்து விட்டு எரியட்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். உண்மையிலே மனுஷ முகத்தை என்னைக்கு மறக்கிறோமோ ஆண்டவர் நம்ம மூலமா பலமா செயல்பட ஆரம்பிச்சிடுறார். நேற்றுக்கெல்லாம் அப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல தம்பி வந்திருந்தான். அவ்வளோ டெலிவரன்ஸ் பாட ஆரம்பிச்ச பிள்ளைகளுக்கு அத்தியாளது பிசாசு ஆடு சோத்திரம் அற்புதம் வேற மாதிரி லெவல்ல பயன்படுத்துறாரு. இப்ப நம்மள அவர் பாதத்துல இருக்க
நம்ம அக்னியா மாறிடும். கத்த வேண்டியதெல்லாம் இல்ல. வெளியில போ, பெய்தான் ஆகணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஒண்ணும் பெயரும், பிசாசு பெயரும், பத்திரம் பெயரும். கத்தி சாதிக்க முடியாதத தேவ சமூகத்திலிருந்து சாதிப்போம். அழுது சாதிப்போம், மண்டாடி சாதிப்போம். கர்த்தர் நீ பதில் கொடுக்கிறது வரைக்கும் எழும்ப மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாய் இருந்து சாதிப்போம். கைகளை தட்டி கத்திரமாய் அக்னி. நம்ம யாரு? அக்னி. அவர் ஊழியக்காரர்கள் அக்னி ஜுவாலையா மாற்றுகிறார். எரிஞ்சு போவோம் சாத்தானுடைய கட்டு. அக்னி ஜுவாலையா இருக்கணும். நம்ம நடக்கிற இடம் பாழாய் கிடக்கிறது எல்லாம் பயர் நிலமா மாறணையா. சும்மா எல்லாம் போய் அப்படிலாம் இல்லை. அப்பா நம்ம கூட இருக்கணும். எந்த வீட்டுக்கு போறோமோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படணும். வழி இல்லாத வழி திறக்கணும். அப்பா அப்படி ஒரு உடன்படிக்கை நம்ம மேல வைக்கணும். காத்திருக்க எதுக்கு காத்திருக்கிறோம்? அதுக்குதான். என்ன நம்பினா எத்தனையோ ஜனங்கள் கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஒரு ஆபிரகாம் போல உடன்படிக்கை தந்துட்டா. நான் எங்க கால் வச்சாலும் அங்க அப்பாவுடைய மகிமை வெளிப்படுமே. ஹல்லேலூயா. அதுக்குதான் நாம் பரிபூரணம் அடைஞ்சு அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். ஊற்று தண்ணீரா இருக்கணும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமா. எத்தனை பேருக்கு ஆசை? கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி. அப்படிப்பட்ட மட்டும் கிருபையை வச்சுட்டாருன்னு வைங்களேன். எந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரு? யாரை பார்த்து? ஆபிரகாமை பார்த்து, நீ நடந்து திரி. ஜெபம்னா சொன்னார். அவர் தேவனை நினைச்சிட்டு நடந்து திரிஞ்சார். இப்படி ஒரு அபிஷேகத்தை வச்சுட்டாரு வைங்களேன். நான் குளச்சல துட்டி வருவேன், எல்லாம் கட்டா உழுக்கப்பட்டு வரங்க. எதுக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம்? ஏதாவது நம்பி என் தேவன் என் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிட மாட்டாரா? எத்தனை பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயத்தை கட்டவிழ்த்து, எத்தனை பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை பெற்று, அநேகர் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டுன்னு சொல்லி வாழ்வோன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வருது பாத்தீங்களா? அதுக்கு ஒரு காரணமாவது நாங்க இருக்க மாட்டோமா? என் ஆசைப்பா. நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். தாயின் கற்பத்துல இருக்கும் போதே உன்னை டிசைன் பண்ணிட்டாரு. ஆனா கர்த்தர் எந்த விதத்துல டிசைன் பண்ணி இருக்கிறான்னு தெரியாத அளவுக்கு சாத்தான் பல விதத்துல உங்க கண்ணை மறைச்சு வச்சிருக்கிறான். நீங்க மட்டும் கர்த்தரோட புரிந்து கொண்டுட்டு நான் யாரு அப்படின்னு கர்த்தர் புரிய வச்சுட்டாருன்னா உங்க கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருவாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணு கத்த சொல்ல, நான் ஸ்பெஷல் பாஸ்டர், நான் ஸ்பெஷல். நீங்க பெரு விரல்னா நான் சுண்டு விரல். சுண்டு விரல் இது ஆள் காட்டி விரல். ஆமென் சொல்ல கூடாது. ஹல்லேலூயா. எப்படி? நீங்க பெரு விரல்னா நான் ஆள் இல்ல, சுண்டு விரல் இல்ல, கால் இல்ல, கை. யாரு? கர்த்தருடைய காலு, கை, கண்ணு ஏதாவது ஒண்ணா நீ இருந்துட்டு போ. எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படல. நீங்க போய் நின்ன உடனே அங்க பிசாசு ஓடும். நாட்கள் வருவதற்கு முன்பாக நீ எங்க வந்த? கர்த்தர் சொல்லிதான் வந்திருக்க. நீ உன் வேலை முடிஞ்சு பா இங்க இருந்து. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கிருபை பெற்றவர்கள் தான். ஆனா நாம் அந்த வரங்களை வெளியே கொண்டு வரல. அதனால நாம் இன்னும் குப்பையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. யாரும் குப்பை இல்ல. ஆண்டவருக்கு சமூகத்தில் இருந்தா நீங்க எவ்வளவு மேன்மைப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தேவன் புரிய வைப்பா. விண்ணப்பம் பண்ண யாரும் இல்ல. ஆச்சரியமா இருக்கு. என் தேவ சமூகத்தில் இருந்தா எவ்வளவு நன்மை உண்டாகும்னு தெரிஞ்சோம். ஆண்டவர் சமூகத்தில் இருக்காததை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். அதனால என்ன நினைச்சாரு தெரியுமா? தொடர்ந்து வாசித்து பாருங்க. ஆதலால் அவருடைய புயமே. இப்ப அவர் சொல்றாரு, அவருடைய புயமே. அவருடைய புய நம்ம மேல இருக்க வேண்டிய புயம் அவருக்கு ரட்சிப்பாயிட்டான். ஐயா உங்களுக்கு தெரியுதா? ஐயா என்ன சொல்றான்னு, என் தகப்பன் என்ன சொல்றான்னு உங்களுக்கு தெரியுதா? என் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நினைத்தோம். நீங்க தேவ சமூகத்துல வந்து விண்ணப்பம் பண்ணாததுனால அவர் கரமே அவருக்கு பலனா மாறிட்டான். நம்ம பலப்படுத்த வேண்டிய கரம் அவருக்கு பலனா இப்ப இருக்குன்னு சொல்றாரு.
நாம தூங்குறதுனால தானே பிசாசு எழும்பிட்டான். விழிச்சிருப்போமே ஐயா, விழிச்சிருப்போமே, சுயத்தை கொஞ்சம் விடுவோமே, நான் உள்ள காரியத்தை விடுவோமே, நாம ஒரே வாழ்க்கை தேவனுக்காக வாழலாமே. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆசையே இல்லையா? தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய நீதியே, அவருடைய நீதி உங்களை தாங்க வேண்டிய நீதி, அவருடைய நீதி அவரே தாங்குகிறது. அடுத்தது, அவர் நீதியை மார்க்கவசமாய் அணிந்து இரட்சிப்பீர் என்று சீராய் தன் சிரசில் அவர் சிரசிலை தரித்து நீதியை சரி கட்டுதல் என்றும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து. என்னவா எதனால இப்ப வைராக்கியம்? ஏன் தன்னையே காத்து, நீ என்னத்து வந்தா நான் உனக்கு ஆசீர்வாதம். என் தேவன், அதாவது தன்னூறு பண்டத்துக்கு விலை இல்லை. இலவசமா கொடுத்தா அதுக்கு அருமை தெரியாது. இலவசமா கொடுத்த பைபிளை தூக்கி வச்சிருப்பாவ. 500 ரூபா கொடுத்து வாங்கினா அது மட்டும் செல்ஃபுக்குள்ள இருக்கும். இப்ப சொல்றாரு, நான் உனக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணா கூட நீ வான்னு கூப்பிட்டாலும் வரல. இனி உனக்கு கஷ்டமா இருந்தா நீ வா. அவர் மார்க்கஸ் வச்சிருக்கிறாராம். இப்ப அவர் சொல்ற வைராக்கியம் உள்ள இருக்கு. நீ வந்தா, தாகம் உள்ள மேல வாஞ்ச இருந்தா, என்னை நோக்கி கூப்பிட்டா, ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். அவர் வந்து செய்துட்டு இருந்தா நீங்க திருந்த மாட்டீங்க. அவருடைய கையை அவர் ரட்சிப்பா மாறிட்டான். ஆண்டவரே உங்களுக்கு சரியா இருக்கும், எனக்கு கூட கத்தரி இருந்துதான் ஆகணும். பாத்தியலா? ஆமா. இப்ப என்ன சொல்ற பாஸ்டர்? சரி பாஸ்டர், உங்க விட இருக்கட்டும், எது வேண்டான்னு சொன்ன மாதிரி இருக்கு. அவ்வளவு எவ்வளவு வேதனையா சொல்றா தெரியுமா? அப்ப தேவன் இவ்வளவு தூரம் விடுதலை தருவார், இவ்வளவு நல்ல தேவன் என்று தெரிந்தும் இவ்வளவு அழகான ஒரு சபையை தந்து கூட நம்ம என்ன செய்யறோம்? நிர்விசாரணமா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு போட்டு, சபைக்கு வர்ற உண்மையா இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டு. உங்க விசுவாசம் உங்களை, ஆனா நாங்க இருந்து உண்மையா ஜெபிப்போம், உண்மையா வார்த்தை கொண்டு உங்களுக்கு கொடுப்போம். நீங்க உண்மையா இருந்தா உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான். சரிதானா? உண்மை உள்ளவனுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுப்பா. சோத்திரம். பக்கத்துல சொல்லுங்க, பாவம் என் ஆண்டவர் நம்மளை படிச்சுட்டு என்ன பாடுபடுறாரு. கற்பத்துல இருக்கிற கனி அவரால் வந்த பலனா. நம்மளை கர்த்தர் உருவாக்கி என்ன பாடுபட வேண்டும், நம்ம என்ன பாடுபடுத்துறோம். அவர் நம்மளை பிள்ளையா பார்க்கிறாரு. உங்க குழந்தை கச்சப்பச்சன்னு அழுதாலும் தூக்கி எறிஞ்சு கொன்றுவீங்களோ? அந்த மாதிரிதான் ஆண்டவர் என்ன செய்ய, குழந்தை இல்ல கச்சப்பூச்சான்னு கத்தப்பட்டு கிடக்குது, அங்க எங்கே ஓடிட்டு கிடக்குது. என்னைக்கு ஒரு நாள் நான் யாருன்னு தெரிஞ்சு வரோம், அன்னைக்கு நான் தேவன் என்று என் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவேன். அதுதான் உண்மை. அவருடைய இருதய துடிப்பு. பாசமானவர். அவருக்கு மட்டும் கோபம் வந்தா நம்ம தாங்குவோமா? வானையன் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படியா, நம்ம ஏமாத்திரம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமே. இனி என்ன செய்யறாங்க? நீ எவ்வளவு நீதி செய்யறியோ அதுக்கு தக்கன உனக்கு பலன். அல்லேலூயா. அதனால நீங்க யார் மண்டையில கையை வச்ச உடனே என்ன செய்யாது, சொல்லிட்டாயிராது. அவர் சொல்றாரு, இனி உன் நீதிக்கு தக்கன. ஏன் விளைச்சல் வரல? பக்கத்து வீட்டுல எல்லாம் 4 அடி எலும்பிச்சு, உங்க வீட்டுல மட்டும் ஏன் இப்படி குறுக்காம கிடக்கு? கண்டுபிடிங்க எங்க பிரச்சனைன்னு. சரி செய்யுங்க. ஆண்டு சமூகத்தில் இருங்க. தானா விளையும், தானா குறுக்கம். அதுதான் வனாந்தரமா இருந்தா தேவனை நோக்கி கூட மழைக்காக கத்தும். சோத்திரம். எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப ஏன் ஆண்டவர் நீதிக்கு தக்கதாக பலன் அப்படின்னா, அவர் வந்து ஊட்டி பார்த்தாரு, அவருக்கு அருமை யாரும் தெரியல. இப்ப நான் என் கைய நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். அவரு, நீ வா, நான் உன்னை ரட்சிக்கிறேன், வா. இயேசு அழைக்கிறான், இயேசு அழைக்கிறான். எப்படி அவர் ஆவலா கூப்பிடுறாரு. நமக்கு தான் ஆவல் இல்லை. ஸ்டார்டிங் ட்ரபிள்.
சுவளை. அங்க வந்தா என்ன நடக்கும்? கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மாடி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்ணாடி போல் காப்பா. எப்படியா? கார்மேகம் கஷ்டங்கள் வந்தாலும் எப்படி வந்தா? கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு அழைக்கிறான், இயேசு அழைக்கிறான். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பா, சோர்வடையும் வேளையில் பலன் உனக்களிப்பா, அவர் வெளிச்சம் ரட்சிப்பும் மானதா, தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிப்பும் மானதா, தாமதமின்றி நீ. கைகளை உயர்த்தி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை நம் கரங்களிலே, அவளை உன்னை இயேசு அழைக்கிறார். சகல வியாதிகளையும் சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராமே, சகல வியாதியையும் அப்பா குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் பேதங்கள் இந்திய கிருபையாய் அன்பை அழைத்திடவே, யாராயிருந்தாலும் இயேசு அழைக்கிறார். வர தயாரா? அதிகாலை எழும்பி அவரை பார்க்க தயாரா? அவள் எவ்வளவு ஆவலா இருக்கிறார் பாத்தீங்களா? ஆனா நாம தான் ஆவலா இல்லை. அப்ப நம்ம எவ்வளவு மோசமானவங்க, ஒத்துப்போமா? ஆமா பாஸ்டர், ரொம்ப மோசமானவன். என் அப்பா கூப்பிட்டு உனக்கு சுகத்தை தருவேன்னு சொன்னாலும் நான் அப்பாவை பாதத்துல இல்லாம எங்கேயோ ஓடி போறேன். அப்படிதானம்மா? உண்மையா இல்லையா? பலத்தை கேளுங்கம்மா, காலமே எழுப்பி விடுவாரு. பலத்தை கேட்டாலும் அந்த சோர்வின் ஆவியெல்லாம் ஓடி போயிடும். என் பலன் தார ஆண்டவரே, எனக்கு அதிகாலம் முகத்தை பார்க்காம என்ன இருக்க முடியாது, உங்க பிரசனத்தை பார்க்காம இருக்க முடியாது, உங்க சத்தத்தை கேட்காம இருக்க முடியாது. வேதத்தில் இருக்கிற நீதி எனக்கு கற்றுத்தாங்க, நியாயங்களை கற்றுக்காருங்க ஆண்டவர், உடன்படிக்கையை கற்றுத்தாங்க, ரட்சிப்பை எனக்கு கத்தாவே அருள்வீராகன்னு சொல்லி கெஞ்சினானா என் ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுத்து அவரை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து நடத்த தேவன் வல்லவரா இருக்கிறார். யாரா இருந்தாலும் அவர் ஆர்வமா கூப்பிடுறார். நாம தான் பிரச்சனை, நாம் அவர் சமூகத்தில் இருக்கிறதில்ல.
தப்பு நம்ம மேல. கொஞ்சம் கொஞ்சமா பாசம் என்ன செய்யுது? குறையுது. எத்தனை பேர் சொல்றேன், இல்ல பாஸ்டர் முன்னால இருந்ததோட எனக்கு அன்பெல்லாம் ஆண்டவர் மேல இப்படி ஐக்கியம் அப்படின்னு சொல்ற மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வாங்க அங்கேயாவது ஒருத்தராது அல்லேலூயா அல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு ஆண்டவரை கேவலப்படுத்துறோம். படைத்தவருடைய பாதத்துல உட்கார்ற எவ்வளவு பெரிய பாக்கியம். அபிஷேக ஒலிவ மரம். நம்ம தூங்க விட்ட நல்லா தூங்குவோம். சாக்கு போக சொல்லணும், நல்ல சாக்கு போக சொல்லுவோம். தயவு செய்து இப்படி இருக்காதீங்க. அவருடைய கரமே அவருக்கு ரட்சிப்பாயிட்டான். அவருடைய கரம் யார் மேல அமருதோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. அல்லேலூயா அல்லேலூயா. கடைசியா வாசித்து முடிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுத்து தம்முடைய சத்துருக்களிடத்தில் அப்படியே விட்டுருங்க. 58:8 வாசிங்க பாப்பலாம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரமா. சொல்லுங்க பக்கத்துல இப்படி கையை தட்டி சொல்லுங்க. அதிகாலை எழும்பி தேவ சமூகத்துல காத்திருந்தா என்ன 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 திழுக்குமா சுக. எப்படி என்ன வாழ்க ஏசியில உட்கார வச்சிருக்காரு. கொஞ்சம் சுக வாழ்வு தந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்கடாதா. சோத்திரம். சுக வாழ்வு சீக்கிரமா அப்படி ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதி பேர் கையை தட்ட மாட்டீங்க. நிறைய பேருக்கு வேண்டாம் போல இருக்கு. சோத்ரா. நம்ம ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென் சொல்லுங்கடா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுக வாழ்வு சீக்கிரம் திரும்பிடும். காலமே எழும்பி ஜெபிக்கணும். அதிகாலையில கர்த்தர் இதை மட்டும் சொல்ல, அதிகாலை ஜெபம் நீ கண்டடைவ. என்ன அந்த பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்துக்காக ஏங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுக வாழ்வு சீக்கிரமா தெளிக்க. அது மட்டும் வாசித்து நம்ம முழங்கால் போட்டுருவோம். அடுத்து வாசிங்க. நீதி உங்களுக்கு முன்பாக போவும், அவர் மகிமை பின்பாக உங்களை பாதுகாக்குமா. அல்லேலூயா. சீக்கிரமா உங்க சுக வாழ்வு கையை கொடுக்க. ஈஸியா கை கொடுத்து சொல்லுங்களேன். உங்க சுக வாழ்வு சீக்கிரமா தெளிக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மேன்மையா உங்களை வைப்பார். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி வெற்றி நாளை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எல்லாம் ஓடிட்டு தாடிச்சு பாருங்க பிசாசுனா அங்க தெரிச்சு போயாச்சு. ஹல்லேலூயா. ஏங்க எப்படி போனாய்? பரண்டு அடிச்சு பரண்டு ஓடிட்டாய். எப்படி ஓடிட்டாய்? அடிச்சு பரண்டு எல்லாம் தரித்திரம் சாம போயிட்டு முட்டைங்கால் போடலாமா? இப்போ முடிஞ்சு. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆனா ஜபம் மட்டும் முடியக்கூடாது. மீட்டிங் முடிஞ்சாலும் நடக்கும் போதே ஜபம், இருக்கும் போது ஜபம், நிற்கும் போது ஜபம். ஆமென். ஹல்லேலூயா. முனையால் போடலாமா? சர்வ வல்லவ சொந்த ஆயிடுவாரா? எப்ப சொந்த ஆவாரு? வாஞ்சியோட காலம தேடி போனா. சோத்திரம் தேடிலாமா? சோத்திரம். God bless you. இயேசுவே. அப்படியே விண்ணப்பம் பண்ணிட்டு இருங்க. முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. எழுமி நிக்க முடிஞ்சா எழுமி. Thank you அப்பா. சர்வ வல்லவ என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவ எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டே ஒரு புதையல். இயேசுதா என் இரட்சகர்,
இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவா. சேர்ந்து பாடுமா? சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்துள் பொங்குதையா, சமாதானம் என்னுள்ளத்தில் பொங்குதையா. சத்தமா? பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். தலைக்கு மேல சர்வ வல்லவர் என் சொந்தமானார், ஜீவனானா சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மலவாளன், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். தேங்க்யூ அப்பா. பரலோகத்தில் எனது பெயர். ஓ என் வாழ்வே, என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய். ஓ தேங்க்யூ லார்ட். என் வாழ்வே உண்டாகட்டப்பா, இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சர்வ வல்லவர். ஆஹா, ஊரெல்லாம் நான் போய் சொல்வேன் அப்பா பெரியவர் நாமே, ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறைசாற்றுவே. ஆமா, கைகளை தட்டி அப்பா கிருபை தாங்க அப்பா. ஓ என் இயேசுயா, சீக்கிரமா ஒருத்தர் கூட தப்பி பேர கூடாது ராஜா, சீக்கிரம். ஓ சர்வ வல்லவர் என் சொந்தமானா. ஓ கபா பாபா பாபா ரிகா பாபா 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 பாபா. ஆமென். ஓ thank you Lord. ரகா பாபா பாபா பாபா. ஓ ரகேஷன். சந்தோஷமு சமாதானமு. நல்ல கைகளை தட்டி ஆண்கள் பகுதியில thank you அப்பா. பாவமெல்லாம் பாவமெல்லாம் போக்கிவிட்டா. எல்லா பயமும் பயம் மாறட்டும், பயம் மாறட்டும், பயம் மாறட்டும். பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்கள் எல்லாம் பயம் எல்லாம் மாறட்டும், வாழ்க்கை செழிப்பா மாறட்டும். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சமாதானம் தங்கட்டவா என் வாழ்வி ஏக்கமெல்லாம் இயேசுவுக்கா. நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோட என் வாழ்வி பா 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 பா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா. சர்வ வல்லவர் நல்ல கைகளை தட்டி ஆதியாகமம் 17:2 சொல்லுது, உன்னை மிகவும் திரட்சியாக்கி பெருக பண்ணுவே. ஆமென் அல்லேலூயா.
உன்னை மிகவும் திரட்சியாக்கி உன்னை பெருக பண்ணுவேன். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் சமாதானத்தின் தேவன். ஓ ரபல பல 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 சந்தடபோ கபலா. ஓ கைகளை தட்டி நல்ல உற்சாகத்தோடு தடைகள் மாறட்டும், திரட்சி ஆகட்டும், பிரிவாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஞானம் பெருகட்டும், கிருபை பெருகட்டும். Thank you Lord சொல்லுங்களேன். எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. எங்களை சுக வாழ்வை தர போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்லுங்க. எங்களை சுக வாழ்வை தருவதற்காய் ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளுக்கு இன்றையிலிருந்து ஒரு சுக வாழ்வு எங்களுக்கும் சபைக்கும் நம்பி இருக்கிற யாவருக்கும் வருவதாக என்று சொல்லி கைகளை தட்டி அதுக்குள்ள சகல கிருபைகளும், அதுக்குள்ள சகல ஞானமும், சகல தயவும், சகல மேன்மையும் உண்டாகட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சரித்திரம் மாறி போயிட்டு. ஆமென். பிசாசு அடிச்சு புரண்டு ஓடிட்டான். பொல்லாதாரு எங்க பிள்ளைகளுக்கு வழிவாசல் உண்டாகினதற்காய் நன்றி. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் தேவனுடைய வழிநடத்தலும் சதா காலமும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே உங்களுக்கு கர்த்தர் தந்துருவாராக. கர்த்தர் உங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தருடைய சதா காலம் உங்களோடு கூட இருந்து அதிசயமாய் நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. 3 அல்லேலூயா சொல்லுங்க பாப்போ. நல்ல கையை தட்டி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கையை பிடிச்சு